இயேசு கிறிஸ்துவை பற்றி அவருடைய ஒவ்வொரு வாழ்க்கையின் பகுதியையும் வெளிப்படுத்துவதற்கு பைபிள்ல அவரை பற்றி பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் எவ்வளவு தெரியுமா? 300 தீர்க்க தரிசனம் இருக்கு. அவருடைய லைஃபுடைய ஒவ்வொரு ஸ்மால் பிட், சின்ன நுணுக்கத்தில் கூட இயேசு எப்படிப்பட்டவர் அப்படின்றத தீர்க்க தரிசனமா முன்னறிவிச்சிருக்காங்க நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாக. நான் நினைக்கிறேன் நம்ம வாழ்க்கையின் கதை எப்போ ஆரம்பிச்சது அப்படின்னு கேட்டால் நம்ம பிறந்ததுக்கு அப்புறமா தான் ஆனா பெண்ணான்னு கண்டுபிடிச்சாங்க. நம்ம பிறந்ததுக்கு அப்புறமா அப்பா மாதிரி இருக்கோமா அம்மா மாதிரி இருக்கோமான்னு கண்டுபிடிச்சாங்க. நம்ம பிறந்ததுக்கு அப்புறமா தான் சிவப்பா இருக்கோமா கருப்பா இருக்கோமான்னு கண்டுபிடிச்சாங்க. பிறந்ததுக்கு அப்புறம் இவனுக்கு அறிவு இருக்குமா அறிவு இருக்காதான்னு அது தெரியாது. இவன் என்ன பண்ண போறான், என்ன படிக்க போறான், எங்க இருக்க போறான், யாரை கல்யாணம் பண்ண போறான், என்ன இவன் வாழ்க்கையில் என்னெல்லாம் பாடுபட போறான், யாருக்காவது எதாவது தெரியுமா? ஒன்றும் தெரியாது. போக போக தெரியும். நிறைய பேர் சாட்சி சொல்றது நடக்க போறதே சாட்சியா சொல்றாங்க, நடந்ததை சொல்லுவாங்க. நான் அப்படி கஷ்டப்பட்டேன், இப்படி பாடுபட்டேன், இப்படி துன்பப்பட்டேன், எல்லாம் கடந்ததை தான் சொல்லுவாங்க. கடந்த காலத்தை தான் ஒரு மனுஷனால சொல்ல முடியும். நம்ம எப்படி மறிக்க போறோம் நமக்கு தெரியுமா? எப்ப மறிக்க போறோம் நமக்கு தெரியுமா? ஒன்றும் தெரியாது. என்னென்ன கஷ்டம் நமக்கு வந்துட்டு இருக்கு, எது இதெல்லாம் நமக்கு இன்னும் வந்து சேரலன்னு ஏதாவது தெரியுமா? ஒன்றும் தெரியாது. ஆனா நீங்க இயேசுவின் வாழ்க்கையை பார்ப்பீங்களான்னா அவருடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு காரியமும் தீர்க்க தரிசனமாய் அறிவிக்கப்பட்டது. எனக்கு மாத்திரம் இன்னைக்கு நேரம் இருந்தா 300 தீர்க்க தரிசி எடுத்து வச்சு ஒவ்வொன்றா சொல்லுவேன். எப்படி இயேசுனுடைய வாழ்க்கை இருந்த 300 தீர்க்க தரிசனங்கள் அவரை பற்றி ஏற்கனவே சொல்லப்பட்டதை நான் சொல்ல முடியும். நேரம் இல்லை, அதுக்கு இன்னைக்கு நாளே பத்தாது. அவ்வளவு சொல்லலாம். அவர் தீர்க்க தரிசனங்களுடைய நிறைவேறுதலாக இருந்தார். அது அர்த்தம் என்ன தெரியுமா? இயேசுனுடைய வாழ்க்கை வந்து கட்டுக்கதை கிடையாது. இயேசுனுடைய வாழ்க்கை வந்து கற்பனை கிடையாது. இயேசு நிஜமானவர், அவர் உண்மை உள்ளவர், அவர் சத்தியமானவருங்க. அவரை பற்றி ஏற்கனவே சொல்லப்பட்டது, ஏற்கனவே முன்னறிவி. அதாவது இயேசு பிறந்த பிறகு அவர்கிட்ட இருக்க வல்லமை எல்லாம் பார்த்துட்டு அவருக்கு அதிசய குணங்கள்லாம் பார்த்து, ஓ இவர் தெய்வ பிறவியா இருப்பாரோ அப்படின்னு யாரும் இவரை கொண்டு போய் படச்சல் உட்கார வைக்கல. இவர் பிறக்கிறதுக்கு முன்னாடி அவரை பற்றி சொல்லப்பட்டதுங்க. நான் இன்னைக்கு 300 சொல்லாட்டி ஒரு 13 சொல்லலான் இருக்கேன். 13 சொல்லணும். இயேசுவை பற்றி பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட ஆணித்தரமான தீர்க்க தரிசனங்கள், அருமையான தீர்க்க தரிசனங்கள். ஒரு 10 சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க எழுதுங்க, வேகமா ஒரு பட்டியல் போடலாம். மடன்னு சொல்ல போறோம். ஆனால் அது உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நாளைக்கு யாராவது உங்கள்கிட்ட வந்து இயேசு யார் அப்படின்னு சொல்லுப்பா அப்படின்னு கேட்டா என் சொல்ல தெரியலங்க அப்படின்னு சொல்லாதீங்க. சொல்லுங்க, தீர்க்க தரிசனங்களுடைய நிறைவேறுதல் தான் இயேசு. நாஸ்டர்டாமஸ் சொன்ன தீர்க்க தரிசனம் ஒண்ணுமே கிடையாதுங்க. இயேசுவை பற்றி 300 தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அவர் எப்படி பிறப்பார், எங்கே பிறப்பார், யாருக்கு பிறப்பார், எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க, சொல்லி காட்டுறேன். நம்பர் 1, இயேசுவை பற்றி உள்ள முதலாவது அற்புதமான தீர்க்க தரிசனம் என்ன சொல்லப்பட்டதுன்னா, இயேசு வந்து தாவீதினுடைய வம்சாவளியில பிறப்பார் என்று முன்னறிவிக்கப்பட்டது. It was prophesied that Jesus would be a descendant of David. ஏங்க, நம்ம யார் வீட்டுல, யாருடைய குலத்துல, யார் கோத்திரத்துல, யாருடைய வம்சத்துல பிறக்க போறோம் நமக்கு தெரியுமா? நம்மளால அது குறிக்க முடியுமா? எல்லாருக்கும் ஆசை தான். நம்மளும் ட்ரம்ப் குடும்பத்தில் பிறக்கணும்னு ஆசை தான். நம்ம குறிக்க முடியுமா நம்ம யார் குடும்பத்தில் பிறக்க போறோம்னு? யாராவது முன்னே அறிய முடியுமா? அறிய முடியாது. ஆனால் வேதம் சொல்லுது, இயேசு பிறக்கிறதுக்கு முன்னாலேயே அது அறிவிக்கப்படும். எப்போ அறிவிக்கப்பட்ட தெரியுமா? நீங்க 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 12-16 இதை வாசிக்கலாம். 2 சாமுவேல் 7, 12, 16 வாசிக்க போறதில்ல, குறிப்பு கொடுத்துற அம்மா வாசிங்க. இந்த 2 சாமுவேல் புத்தகம் எப்போ எழுதப்பட்ட தெரியுமாங்க? இயேசு பிறப்பதற்கு 900 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்டது. 900 years before Jesus was born. Isn't it mind-boggling? இது வந்து ஆச்சரியமா இருக்கு இல்லையா? இயேசு பிறக்கிறதுக்கு 900 இயர்ஸ்க்கு முன்னால இவர் தாவீதினுடைய லைன்ல தான் பிறப்பாருன்னு சொன்னா அதே போல பிறந்தார். தாவீதின் வம்சத்தில் இயேசு பிறந்தார். இரண்டாவது, இயேசு பற்றி சொல்லப்பட்ட இன்னொரு தீர்க்க தரிசனம், இயேசு பிறக்கிறதுக்கு முன்னாலேயே இவருக்கு வந்து வழியை ஆயத்தம் பண்ண யோவான் ஸ்நானகன் ஒருத்தன் பிறப்பான்றத ஏற்கனவே தீர்க்க தரிசனத்தில் அறிவிக்கப்பட்டது. எங்கேன்னு கேட்டா மல்கியா 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். மல்கியா 3:1. மல்கியா என்ற புஸ்தகம் எப்போ எழுதப்பட்ட தெரியுமா? இயேசு பிறக்கிறதுக்கு 400 வருஷத்துக்கு முன்னால. இவருக்கு யார் பைலட்டா வருவாங்கன்னு எழுதிட்டார் ஆண்டவர், முன்னறிவிச்சிட்டாரு. ஆச்சரியமா இருக்கு. உண்மை என்னன்னா, இந்த யோவான் ஸ்நானகன் ஒரு பிள்ளை பிறப்பான்ற நம்பிக்கை அவங்க அப்பா அம்மாக்கே இல்லை. ஏன்னா அவங்க வயசாயிட்டாங்க. அவங்க எல்லாரும் வயசாகி பிள்ளை பிறக்க வாய்ப்பே இல்லைன்னு நினைச்சாங்க. ஆனா ஆண்டவர் வார்த்தை வந்துருச்சு, ஒரு பிள்ளை ஒன்று பிறக்க போது அவன் இயேசுக்கு வழியை ஆயத்தம் பண்ணுவான். சொன்னபடியே முதிர் வயதுல எலிசபெத் ஜகரியாவுக்கு பிள்ளை பிறந்து சொன்ன வார்த்தை நிறைவேறுச்சு. எத்தனை வருஷத்துக்கு முன்னால சொல்லப்பட்டதுன்னா 400 வருஷம். எழுதிட்டீங்களா? மூன்றாவது, இயேசு ஒரு ஸ்திரீயினுடைய வித்தாக பிறப்பார். He will be born as a seed of a woman.
இதுல எந்த ஆணும் சம்பந்தப்பட்டிருக்கவே மாட்டான். புருஷனை அறியாத ஒரு பெண், அவளே என்ன செய்வான்னா இயேசுவை தரிப்பாள், கர்ப்பம் தரிப்பாள், அவளே பிள்ளை பெறுவாள் அப்படின்றது எங்கே சொல்லப்பட்டதுன்னா ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல சொல்லப்பட்டது. இந்த ஆதியாகமம் என்ற புஸ்தகம் எப்போ எழுதப்பட்டது தெரியுமா? இயேசு பிறப்பதற்கு 1500 வருஷத்துக்கு முன்பாக எழுதப்பட்ட புஸ்தகம். பிரமிப்பா இருக்கு இல்லையா? 1500 வருஷத்துக்கு முன்னால இயேசு ஸ்திரீயின் வித்தாக பிறப்பார் என்று முன்னறிவிக்கப்பட்டது. 4வது, இயேசு ஒரு கன்னிகையின் வயிற்றிலே பிறப்பார் அப்படின்னு ஏசாயா தீர்க்க தரிசனம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல முன்னறிவிக்கப்பட்டது. இதோ கன்னிகை, இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி குமாரனை பெறுவார், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயர். என்னங்க, கன்னிகை குழந்தை பெற்றுவாங்களாம், அவருக்கு ஜெனரேட்டர் போடுங்க, அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். எங்க இதெல்லாம் எவ்வளவு துல்லியமா ஏசாயா எழுதுறாங்க. ஏசாயா எப்ப எழுதினார் தெரியுமா? இயேசு பிறப்பதற்கு ஏசாயா வாழ்ந்த காலம் 700 இயர்ஸ்க்கு முன்னால, 700 வருஷத்துக்கு முன்னால இயேசு ஒரு கன்னிகையின் வயிற்றில் பிறப்பார் என்று அறிவிக்கப்பட்டது. சரி, இன்னும் காட்டுறேன் பாருங்க. இதே இன்னொரு காரியம், 5வது, இயேசு பெத்லகேம் அப்படின்ற ஒரு ஊர்ல பிறப்பார் அப்படின்னு மீகா தீர்க்கதரிசி அறிவிச்சார். மீகாவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல பெத்லகேம். பெத்லகேம் எவ்வளவு பெருசு தெரியுமாங்க? ஆவடி சைஸ் கூட கிடையாது பெத்லகேம். தெரியுமா உங்களுக்கு? நேரா போனீங்கன்னா தெரியும். இஸ்ரவேலுக்கு போன நான் ஒரு 3 முறை போயிருக்கேன், எனக்கு தெரியும். ஆவடியுடைய சைஸ் கூட கிடையாதுங்க பெத்லகேம். அவ்வளோ சின்னதுங்க. நம்ம காமராஜ் நகர் இருக்கு பார்த்தீங்களா, அதான் பெத்லகேம் சைஸ்ன்னு வச்சுக்கிடுங்க. அவ்வளோ சின்ன ஒரு கிராமங்க அது. இயேசு அந்த கிராமத்தில் பிறக்க போறாருன்னு இந்த மீகா தீர்க்கதரிசி 700 இயர்ஸ்க்கு முன்னால ப்ராஃபஸி பண்றாரு. 700 வருஷம் 700. நான் நினைப்பேன் சில தடவை, சில சகோதரிகள்ட்ட கேட்பேன், அவங்க பிரெக்னெண்ட்டாக இருக்காங்க, அவங்க ஜெபம் பண்ணாங்க, எங்கம்மா நீங்கள் பார்க்குறீங்க, எந்த ஹாஸ்பிட்டல்னு கேட்டால் அவங்க சொல்லுவாங்க இந்த ஹாஸ்பிட்டல், அந்த ஹாஸ்பிட்டல், அந்த ஊரில், இந்த ஊரில். சில தடவை பார்த்தா அவங்க ஊருக்கு போய் பிள்ளை பிறக்கணும்னு நினச்சா அது சீக்கிரமாகவே குழந்தை பிறந்துச்சு, இங்கே லோக்கல்லே பிறந்துருச்சு. இவங்க டாக்டர்லாம் பேசி எல்லாம் திட்டம் பண்ணி எப்போ போடணும் டிக்கெட் எல்லாம் போட்டு ரெடி பண்ணா இது முன்னாடியே டிக்கெட் வாங்கிட்டு இது வெளியே வந்திருக்கு. ஆனா இயேசு பிறந்தாராம் எங்கன்னா ஒரு கிராமத்துல பிறந்தாரு. அந்த கிராமத்துல பிறக்க போறாருன்னு 700 இயர்ஸ்க்கு முன்னால தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்டிருக்கு. பெத்லகேம்ல தான் நீ பிறப்பாய். அதெல்லாம் நினைக்கும் போது புல்லரிக்குது இல்லையா? 6வதாக, இயேசு எகிப்திலிருந்து அழைக்கப்படுவார், திரும்ப வருவார் அப்படின்னு ஓசியா தீர்க்கதரிசனம் சொன்னாரு. இயேசு எகிப்துக்கு போறாருன்னு அவங்க பெற்றோருக்கே தெரியாது. திடீர்னு ஒரு ராத்திரி தேவதூதன் எகிப்துக்கு போங்க, பிள்ளையை கொல்றதுக்காக ராஜா தேடிக்கிட்டு இருக்கான், நான் சொல்ற வரைக்கும் அங்கே இருங்கன்னாரு. அங்க தங்கி இருந்தாங்க. திரும்ப வார்த்தை வந்தவொடனே கிளம்பி வர்றாங்க. இவங்க ஏதோ வர்றோம்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இப்படி இவர் எகிப்துல இருந்து திரும்பி வர போறாருன்றத ஓசியா 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல இயேசு பிறக்கிறதுக்கு 750 வருஷத்துக்கு முன்னால தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருந்தது. Can you imagine? நீங்க எங்க டிராவல், ஒரு குழந்தைய எங்க டிராவல் பண்ண போறாரு, குழந்தைய எப்படி திரும்பி வர போறாருன்றத 750 வருஷத்துக்கு முன்னாடி ப்ராஃபஸி இருந்தது. 7வதாக, இவர் நசரேயனாக இருப்பார் என்பதை ஏசாயா தீர்க்கதரிசி 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல 600 வருஷத்துக்கு முன்னாடி தீர்க்கதரிசனம் கொடுத்து சொல்லிட்டாரு. that he will be a Nazarene. இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காரியம், நீங்கள் சகரியாவின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 12 - 13 வந்தீங்கன்னா, இயேசுவை ஒருவன் 30 வெள்ளி காசு காட்டி கொடுப்பான் அப்படின்றத இயேசு பிறக்கிறதுக்கு 500 வருஷத்துக்கு முன்னால சகரியா மூலமாய் தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது. இதை நினைச்சாலே கொஞ்சம் பயமா இருக்குது. என்ன ஒரு திகிலா இருக்கு. எங்க ஒருத்த காட்டி கொடுக்க போறானா, யூதாஸ் காட்டி கொடுக்க போறான்னு இயேசு சொன்னா பக்கத்துல இருக்க 11 பேர் கண்டுபிடிக்க முடியலங்க, இவன் தான் காட்டி கொடுக்க போறான்னு அவங்களால கண்டுபிடிக்க முடியல. உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான், யாருக்குமே புரியல யார் காட்டி. ஆனா 30 வெள்ளி காசுக்கு இவன் காட்டி கொடுப்பான்னு 500 வருஷத்துக்கு முன்னால தீர்க்க தரிசனம் எழுதப்பட்டது. இதை விட துல்லியமா இருக்கவே முடியாது. 30 pieces of silver கிளியரா இருக்கு. 30 வெள்ளி காசு காட்டி கொடுப்பான். யூதாஸ் கையில காசு வர்றதுக்கு முன்னால, அவன் 30 காசை எண்றதுக்கு முன்னால 500 வருஷத்துக்கு கத்தரை எண்ணி வச்சுட்டாரு, இவன் தான் எடுப்பான், அப்படிதான் காட்டி கொடுப்பான். சங்கீதம் 16
8-11 அதுல பார்த்தா இயேசு உயிரோடு எழும்புவார் என்பது சங்கீதக்காரனால உரைக்கப்பட்டது. நிறைய இருக்கு, நான் கொஞ்சம் கட் பண்ணிட்டேன் டைம் இல்லைன்ட்டு. சங்கீதக்காரன் உரைச்சாங்க, அவரை அழிவை காண ஒட்டீர், மரணத்தில் அவரை நீர் அழிய விட மாட்டீர், அவர் உயிரோடு எழும்புவார்ன்றதை தீர்க்க தரிசனமா சங்கீதக்காரன் சொன்னான். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி தெரியுமாங்க? 1000 years. இயேசு பிறப்பதற்கு 1000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட சங்கீதத்தில் இயேசு பற்றி தீர்க்க தரிசனம் இருந்தது. ப்ரொஃபெட்டிக், that he will not die, he will rise again. மரித்ததிலிருந்து அழிந்து போகாமல் எழும்பி வருவார்னு சொல்லி எழுதப்பட்டது. இப்போ எல்லாத்துக்கும் மேலே இப்போ நம்ம வாசித்தோம் பாருங்க, மத்திய 21ஆம் அதிகாரம், கழுத குட்டியின் மேல வருவார். என்னங்க, டாங்கி மேல ஏறுறது ஒரு பெரிய சாதனையா? கழுதையில் ஏறி வந்தன்றது ஒரு பெரிய சாதனையா? இயேசு கழுதையின் மேல ஏறி வருவாருன்னு சொல்லி சகரியா தீர்க்கதரிசி இயேசு பிறக்கிறதுக்கு 500 வருஷத்துக்கு முன்னால சகரியா 9:9 எழுதி வச்சுட்டாருங்க, இயேசு கழுத குட்டியில வருவாருன்னு. இது அர்த்தம் என்ன தெரியுமா? இயேசு யாருன்னு யாராவது கேட்டாங்கன்னா தைரியமா சொல்லலாம், இயேசு யார் தெரியுமா? தீர்க்க தரிசனங்களினுடைய நிறைவேறுதலாக இயேசு வந்தார். அவர் திடீர்னு தோன்றினவர் இல்லை, ஏதோ வழியில வேலை கிடைக்காம ஏதோ திடீர்னு ஒரு சாமியாரா மாற்றவர் இல்லை. அவர் யாரா இருந்தார்னா, அவர் பிறக்கிறதுக்கு 1500 வருஷத்துக்கு முன்பாக வார்த்தை அனுப்பப்பட்டது. இயேசு பிறப்பார், எங்கே பிறப்பார், யாருக்கு பிறப்பார், எப்படி பிறப்பார், அவர் பிறந்து அவர் என்னென்ன கஷ்டப்பட போறாரு, யாரை கொண்டு காட்டி கொடுக்க போகிறார், எப்படி மரிப்பார், அவர் உயிரோடு எப்படி எழும்புவார், அவர் வண்டியில வரப்போறார், அதாவது அந்த கழுத குட்டியில வரப்போறத கூட ஆண்டவர் மென்ஷன் பண்ணி வச்சிருந்தார். சொன்னபடியே நடந்தது. நம்ம வாழ்க்கையை பற்றி அப்படி யாரும் சொல்ல முடியாது, ஆனா இயேசுவை பற்றி சொல்ல முடியும். நம்ம வாழ்க்கை எப்படி நடந்தது தான் நம்ம சொல்ல முடியுமே தவிர, நம்ம நடக்க போறதை நம்மளால என்ன பண்ண முடியாது, கணிக்க முடியாது. நாளைக்கு என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியாதுன்னு போட்டிருக்கு. ஆனா இயேசுவை குறித்து ஏன் எழுதப்பட்டது தெரியுமா? இயேசு ஏதோ பிறந்தவர் இல்லைங்க, அவர் இருந்தவர், இருக்கிறவர், இனிமேலும் வரப்போகிறவர். ஹல்லேலூயா. இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அவர் இந்த பூமியில பிறப்பதற்கு முன்பாகவே, மனித அவதாரம் எடுப்பதற்கு முன்பதாகவே அவர் தேவனாகவே இருக்கிறார். அவர் என்றென்றும் ஜீவிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவருக்கு துவக்கமும் இல்லை, அவருக்கு முடிவும் இல்லை. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் அதை சொல்லுகிறது. இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் என்று திருவளம் பற்றுகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் என்னென்னைக்கு இருக்கிறவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த இயேசு என்றென்றும் இருக்கிறவர். ஹல்லேலூயா. அவர் பிறப்பதற்கு முன்பதாகவே, அவர் உண்டாவதற்கு முன்பதாகவே, ஆண்டவர் நாம் அவரை காண்பதற்கு முன்பதாகவே, அவரை நாம் அறிந்து கொள்வதற்கு முன்பதாகவே அவர் நம்மை கண்டவர். அவர் நம்மோடு இருக்கிறவர், என்றென்றும் வாழுகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.